ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் ரெக்னராக்ல எபிசோட் 3 தி கில்லர் மூவ். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூன்ஹில்டே வந்து அவங்களோட 11 வல்கேரி தங்கச்சிங்களை வர வச்சாங்க பார்த்தீங்களா. இப்போ அதில் ஒருத்தவங்க வராங்க. இவங்க பேர் ரான்க்ரீஸான். இவங்க தான் வந்து 4th வல்கேரியான், அதாவது இவங்க தங்கச்சியில் 4வது வல்கேரி அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்தோடனே இப்போ நம்ம ப்ரூன்ஹில்டே கேட்குறாங்க, தோரோட ஆயுதம் பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமில்ல, அவரோட ஆயுதம் எவ்வளோ பலம், அவரோட கையில் உள்ள க்ளவுஸு உலகத்தையே அழிக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் உடைக்கிறதுக்காக நீ ஒன்னே எனக்கு அர்ப்பணிப்பியா அப்படின்னு வந்து இந்த இடத்துல ப்ரூன்ஹில்டே கேட்க, அதுக்காக நான் என்னையே உனக்காக தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரான்க்ரீஸும் இது பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்மளோட கோல் இருக்காங்க பற்றியா சின்னவன், அவளுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ இந்த பக்கம் போட்டி நடக்கிறத காட்டுறாங்க. கடவுள்கள் எல்லாம் பயங்கரமான ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா தோரோட அந்த அட்டாக்கை வந்து இந்த வாட்டி லூபு தடுத்திருந்தார் பார்த்தீங்களா. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்கும் போது இப்போதாங்க தெரியுது இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு. அதாவது டிவைன் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இது வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வல்கேரியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மனுஷங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து அவங்களுக்காக ஒரு ஆயுதமாக மாறுவாங்களாம். இந்த ஆயுதங்களை வந்து மனுஷங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடவுளுக்கு இணையான ஒரு ஆயுதமாக மாறிடும். கடவுள்களோட ஆயுதத்தால் கூட இந்த ஆயுதத்தை அழிக்க முடியாதான். இந்த ஆயுதத்துக்கு இவங்க வச்ச பேர் தான் வந்து வாலண்டர் அப்படிங்கிறாங்கங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியே வந்து இங்கே உள்ளவங்க மாதிரி நம்ம லூபுக்கு ஒரு பக்கபலமாக இருக்காங்க. இப்போ லூபு அதை டாச் பண்ணிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி தேவதைகளோட ஒரு ஆயுதம் எனக்கான எதிரி, இது ரெண்டுமே இருக்கும் போது எனக்கு இதோட என்னடா வேணும்னு நம்ம லூபு போட்டியை என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுவாருங்க, தோரோட க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அடிப்பாருங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோர் க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கதை வரும். அதாவது இந்த நார்ஸ் புராணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கதை இருக்குது. மியால்மீருங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆயுதம், அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக. ஸோ இப்போ அந்த ஆயுதத்தை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தூக்கணுன்னாலே அவங்க உடம்பு உருகி போயிடுவாங்களாம். அந்த ஆயுதத்தில் உருக்கத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கவும் அந்த ஆயுதம் தன்னை கொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து தார் வந்து அந்த க்ளவுஸை போட்டிருக்கிறதா வந்து ஒரு புராணங்கள் இருக்குது. அந்த க்ளவுஸ் அவர் இல்லைன்னா அவரால் அந்த ஆயுதத்தை தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடுது, தாரோட க்ளவுஸு சுக்காக உடஞ்சிடுதுங்க. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா இந்த க்ளவுஸ் உடஞ்சோடனே இவனால் இனிமேல் எப்படி போட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த பக்கம் இதை உடச்சோடனே லூபுவோட சோல்ஜர்ஸ் வந்து ட்ரம் அடித்து பறை சத்தத்தோட நம்ம லூபுவை கொண்டாடுறாங்க. இதுதான் நான் எங்கள் தலைவர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கொண்டாட, அதுவும் அவனோட சோல்ஜர்ஸ் ஒருத்தன், இது மாதிரி நீங்கள் சண்டையை என்ஜாய் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, உங்கள் கூட சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு அவனும் அழுதுகிட்டே கொண்டாடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம வல்கேரியோட கதையை பற்றி நம்ம ஜூஸுக்கிட்ட இங்கே ஒரு கடவுள் இருந்தான் பாருங்க, அவன் சொல்கிறான், நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். வல்கேரிகள் மனிதர்களை சொர்க்கத்துக்கு வழி நடத்துகிற தேவதைகள். அது மட்டும் கிடையாமல் அவங்க மனிதர்களை வந்து சொர்க்கத்துக்கு வழி நடத்திட்டு கடவுளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவங்க தான். பட் இப்படி ஒரு ரூமர் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இவங்க மனிதர்களை வந்துங்க சொர்க்கத்துக்கு வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இது பண்ணி அவங்க கூட இவங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து உருவாகுவாங்களாங்க. இந்த சக்தியை தான் வந்து இவங்க வாலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த சக்தியோடு அவங்க ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்த கடவுள், அதாவது சாதா மனிதன் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான சக்தி உடையவனாக மாறிடுவாங்கிறத ஜியூஸுக்கிட்ட இப்போ இவரும் ஞாபகப்படுத்துறாருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு வாலண்டரில் அடித்த அடியில் தாருக்கு உடம்புல ரத்தம் கொப்புளிக்குதுங்க. அப்படியே ரத்தம் தெரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ தாரோட சுத்தியல் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே விழுந்தோடனே இப்போ அந்த இடம் முழுக்க உருகுது. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க பயப்படுறாங்க. எரிமலை மாதிரி இந்த சுத்தியல் உழுகிறதுல இந்த வல்கல்லா ஸ்டேடியமே இப்போ அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்களாம் பயப்பட, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பீட் சத்தம் எல்லாருக்கும் கேட்குதுங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாரோட சுத்தியல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஹார்ட் பீட் சத்தம் வர எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியல் அப்படியே அந்த ஹார்ட் பீட் சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி வெடிச்சு வெளியில் பொங்கிக்கிட்டு வருதுங்க. இதை பார்த்தோன்னே தான் இப்போ ஜியூ சொல்லுவார், இந்த உலகமே வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே தோரோட சுத்தியலுக்கும் அந்த க்ளவுஸுக்கும் உள்ள கதை என்னங்கிறதே இவங்க யாருக்குமே தெரியலை. அதாவதுங்க உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோரோட சுத்தியல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டிருப்பாருங்க. அந்த க்ளவுஸ் வந்து அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை, மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு. அதாவது அந்த க்ளவுஸு போட்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த மியால்மீர் இருக்குது பாருங்கள், அதோட பவர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா. அது இல்லை அப்படின்னா அதோட கட்டுப்பாடு மீறி எதிரியை கொலை பண்ணுற ஒரு கில்லர் ஆயுதமாகவே அது வந்து மாறிடும். ஸோ அந்த இதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக தான் தோர் வந்து இத்தனை நாள் அந்த க்ளவுஸையே போட்டிருந்தாரு. இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னு ஜியூஸ் இந்த இடத்துல சொல்ல, தோர் வந்து அவரோட க்ளவுஸை தூக்கி பின்னாடி போடுவார் பாருங்க, அப்படியே ஸ்டேடியமே அதிரும். இப்போ தோர் வந்து அவரோட சுத்தியையும் தூக்கிடுவாருங்க. இதை தூக்கணுன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. வெறும் கையாலேயே தோர் அவனோட சுத்தியலை தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கிறதுக்கு ரெடி ஆவாருங்க. அவர் அந்த சுத்தியலை ஃபுல் ஃபோர்ஸில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம லூபு கிட்ட கேட்பாரு, ஏ மனுஷா, சாரி நீ மனுஷன் லூபு, உன் பேர் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான்,
தயவு செஞ்சு செத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ரெடி ஆவார். இந்த பக்கம் நம்ம ப்ரூன்ஹில்டே இருக்காங்க பாருங்க, அவங்க மொபைலுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் வரும். என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போய் நிற்பாங்கங்க. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்த மனுஷனுக்கு இந்த கடவுள் மோதுறாங்க பார்த்தீங்களா, யார் போட்டி போடுறாங்கங்கிற ஒரு லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். அதை பார்த்துட்டு கோளுக்கிட்ட காட்டுவாங்க. அவங்க பார்த்தோன்னே அவங்க உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஸ்ட்டில் வந்து கடவுளுக்கு எதிராக நிற்கிறவங்க, அதாவது மனிதர்களுக்கு எதிராக நிற்கிற கடவுள்கள் எல்லாருமே ரொம்பவே பயங்கரமானவங்க. இவங்க தான் இந்த உலகமே இவங்க தாங்கும்போது அவங்களே மனிதர்களுக்கு எதுக்கு நின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லிட்டு நம்ம கோல் சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு நம்மளே வச்சுக்கிட்டு டைம் பாம் மாதிரி, இவங்களை எதிர்த்து நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பயப்பட உடனே ப்ரூன்ஹில்டே சொல்லுவாங்க, நம்புவோம், நீ இவங்களை வந்து சாதாரண கடவுளாக நினைக்கிற, ஆனால் நான் இவங்களை கடவுளையும் கொள்கிற ஒரு மனிதர்களை நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க இந்த கடவுளை கொண்டு காட் கில்லர் அப்படிங்கிற ஒரு பேரை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூன்ஹில்டே நல்லா நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்த பக்கம் மனுஷங்க யார் போட்டி போடுறாங்கிற லிஸ்ட்டை வந்து நம்ம ஜியூஸும் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ கடவுள்கள் எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்தில் நிற்க, ஏன்னா தோர் வந்து அவரோட அட்டாக்கு ரெடியாக இருக்காரு பார்த்தீங்களா. அதை பார்த்தோன்னே இவங்க யாருமே தோரை இந்த ஒரு நிலைமையில் பார்த்ததே கிடையாதாங்க. அப்போ தோரோட ஒரு புராண கதை இந்த இடத்துல வருது. இது வரைக்கும் அவர் இந்த மூவை யூஸ் பண்ணி ஒரு அடி கூட வந்து தப்பிச்சது கிடையாதான். உலகத்திலேயே மிகப்பெரிய அரக்கனையே இந்த அடியை வச்சு தான் அடித்து அவன் மண்டை செல்ல தனித்தனியாக பிறந்திருக்கா அப்படின்னு நம்ம தாரு. இதை பார்த்தோன்னே இது வரைக்கும் அவர் விட்டு எறிஞ்ச 100 முறையில் ஒரு வாட்டி கூட தோரோட சுத்தியல் தப்புனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாரு, தோர் அந்த சுத்தியலை அடித்து விட்டேறிவார் பாருங்க. அதை அழகாகவே லூபு என்ன பண்ணுறாரோ அப்படியே படுப்பார அழகாக டார்ச் ஆகி பின்னாடி சுத்தியல் போயிடும். இப்போ உடனே அவரோட வாலண்டரை எடுத்துக்கிட்டு லூபு தோரை அடிக்க வருவார் பாருங்க. திடீர்னு பின்னாடி போன சுத்தியல் மறுபடியும் அவரை அடிக்க வரும் பாருங்க. இப்போ லூபு அந்த சுத்தியலை அடித்து திசையை மாற்றி விட்டு மறுபடியும் தோரை பார்த்தா அடிச்சு விட்ருவாருங்க. இப்போ தோரை அந்த சுத்தியல் வேகமாக அடிக்க வர அந்த சுத்தியலை அழகாகவே தோரை டாட் பண்ணிடுவார். இப்போ தாங்க தோரோட உண்மையான பிளானே தெரியும். அவர் இந்த சுத்தியலை தூக்கி போட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தூக்கி போட்டு அதோட மொத்த பவரையும் உறிஞ்சு லைட்டாக மறுபடியும் ஒரு பின்னாடி வச்சு நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரின்னு வச்சுங்களா, எந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் வந்து நீழ்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு தான் மறுபடியும் ரிட்டன் அடிக்கும். இப்போ அதே மெத்தடில் தார் வந்து அந்த மொத்த பவரையும் வாங்கி இப்போ ரிட்டனில் என்ன பண்ணுவாருங்க, அடியே அவர் வந்து வேகப்படுத்திட்டாரு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் சொல்லுவார், இதோட உன் கதை முடிஞ்சிட்டு மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு தார் இந்த இடத்துல ஒரு அடிப்பாருங்க. அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து அந்த கிரவுண்டே சுத்தமாக செதறிடும். ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.